வெல்கம் டு ஐஎம்ஏ கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்டெலிஜென்ட் ஃபியூரோவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிரேட் 2 ஆஃபீஸர் லெவல் வேகன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். குவாலிஃபை அச்சீவ்மெண்ட் கட் ஆஃப் த கேட் இயர் வந்து 2021, 22, 23 அந்த இதில் இது பண்ணவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள். டிகிரி அந்த பேச்சில் வந்து எம்டெக் அந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி நான் வந்து பின்னாடி வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு கேட் எக்ஸாம் ஸ்கோரு 1000க்கு எவ்வளோ, அப்புறம் என்ட்ரியில் வந்து 170 or 125. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்து எலிஜிபிளாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் டீட்டெயிலாக பற்றி சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன், நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுடைய போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட் வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கெசடல் நான் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சிஸ் பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு 79 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு 147 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் போஸ்ட் அண்டு பெனிஃபிட்ஸ்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் பே லெவல் வந்து 7th லெவலில் உங்களுக்கு வந்து இருக்கும். 44,900 1,04,000 வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேசிக் மெத்தடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கிடையாது. அதாவது உங்களுக்கு இனிஷியல் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அலவன்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பேசிக் பே தவிர உங்களுக்கு டிஏ அந்த ஒரு 46% வந்து பேசிக் இதில் வந்துருக்கு, 20,600. அப்புறம் எஸ்எஸ்ஏ வந்து 25 பேசிக்கில் வந்து 8,900 இருக்குது. அப்புறம் வந்து ரேஞ்சிங் ஃபார் ஹச்ஆர்ஏ போஸ்டிங் சிட்டி அதெல்லாம் ஃபுட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் கான்ஸ்டிபியூஷன் என்பி இஸ்னு சொல்லுவாங்க, அது கொண்டு இருக்காங்க. அப்புறம் இனிஷியல் எபோவ் ஸ்பெசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ரோமன்ஸ் ஹாலிடே வந்து சப்ஜெக்ட் வச்சு அடிஷனல் கொடுப்பாங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வேறு இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எல்டி ஃபெசிலிட்டின்னு சொல்லி செல்ஃப் அண்ட் டிபெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், குழந்தைங்க படிக்கணுமா அந்த மாதிரி கொஞ்சம் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் அக்காமடேஷன், தங்குற இட வசதி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் ஆஃப் வேகன்சி, அதாவது ஒரு கேட்டகரி வைஸ் என்னென்ன ரேங்க் வந்து ஏசிஓ 2 வந்து டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு 32 வேகன்சி. இதில் வந்து ஒரு 8, ஓபிசியில் வந்து ஒரு 25, எஸ்சியில் வந்து ஒரு 11, எஸ்டியில் வந்து ஒரு 3, மொத்தம் 79 மேலே சொன்ன மாதிரி. மறுபடியும் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு அண்டர்ஸில் வந்து 21, எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 16, ஓபிசியில் ஒரு 46, எஸ்சியில் வந்து ஒரு 18, எஸ்டியில் வந்து ஒரு 6, 144 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ரிசர்வ் அதுக்கு ரூல் படி உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீ என்ன முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் அச்சீவ்ட் குவாலிஃபை கட் ஆஃப் மார்க் கேட் எக்ஸாமில் வந்து 2021, 22, 23 வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து கேட் கோடு இ, கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து கேட் கோடு வந்து சிஎஸ்சி. இந்த டிகிரி முடித்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்போலாம் எலிஜிபிள் கிடையாது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் எலிஜிபிள். வந்து அந்த ஸ்கோர் படி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் பிஇ பிடெக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன், அதாவது கம்ப்யூட்டர் இது சம்மந்தமாக படிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்டியில் இருக்கணும். அல்லது மாஸ்டர் டிகிரி சயின்ஸ் வித் எலக்ட்ரிக்கல், அதாவது ஃபிசிக்ஸில், அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில், அந்த கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் இதை மட்டும் முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். 2ல் ஒன்றும் முடிச்சிருந்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள். பிஇ பிடெக்கில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அது கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அந்த இதில் மட்டும் முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். மாஸ்டர் டிகிரியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலராக இந்த டிகிரி முடித்து நீங்கள் எதுவும் பண்ணால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி கேட் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேட் எக்ஸாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க வாங்களேன். கேண்டிடேட் வந்து கேட் எக்ஸாமில் வந்து 1000 ஸ்கோர் பண்ணி இன்டர்வியூவில் வந்து 170 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்க வச்சு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து வேகன்சியை பொறுத்து 1:10 ரேஷியோவில் ஒரு வேகன்சிக்கு 10 வேறு விதத்தில் வந்தால் அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க 2021, 22, 23 இந்த பேஜில் வந்து டேரக்ட் இன்டர்வியூ இது வச்சுருப்பாங்க, அதில் வந்து இது பண்ணியிருக்கணும்.
உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. இன்டர்வியூ அசிஸ்ட் ட்ரையல்ஸ் இன்டர்வியூஸில் பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அப்புறம் மெரிட் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட், பேசிக் கேண்டிடேட், கம்பைன் த கேட் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ இந்த மார்க் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்கான்னு. அப்புறம் இது ரெக்யூர்மெண்ட் ஃபார் என்ன கொஸ்டின் மாதிரி கேட்பாங்கன்னா ஆட்டிடியூடு, சைக்காமெட்ரிக் அந்த மாதிரி வந்து இன்டர்வியூ ப்ராசஸிங் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 18 to 27 12/1/2004 அந்த ஏஜ் இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகலை, 23ஆந்தேதி ஓப்பன் ஆகுது. த கேண்டிடேட் தேர்ஃபோர் எனிவேர் இந்தியா, அதாவது உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்தளவில் எனிவேர் இந்தியா எங்கே வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அங்கே தான் போடுவாங்க. எனிவேர் இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் அவங்க வந்து போஸ்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அலவன்ஸ்லாம் எதை கொடுக்குறாங்க, நான் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், அதை பற்றி நோ ப்ராப்ளம். ஏஜ் லிமிட் இதானாலும் தவிர உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 3 years ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஷார்ட் நோட்ஸ்னால இதில் வந்து ப்ரீஃபாக வந்து அவங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. டேட் இனிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு ஹவு டு அப்ளையில் வந்து ஆன்லைனில் வந்து www.mhagovernment.in அல்லது ncpgovernment.in இந்த அப்ளிகேஷன் 2 வெப்சைட் இருக்குது. இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷனை முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடியே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. 23/12/2023 to 12/1/2023 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவில் ஆல் கேண்டிடேட், அதாவது ரெக்ரூட் ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லி ஒரு 100 எல்லாருமே பே பண்ணணும். இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் பண்ண சொன்னாங்க. நீங்கள் வந்து 2 பேருமே எலிஜிபிளாக தான் இருக்கும். ஃபீமேலாக இருந்தாலும் இது வந்து 100 ரூபி வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை பொறுத்தளவில் இந்த மேல் கேண்டிடேட் ஜென்ரல் ஓபிசி அவங்க மட்டும், அதாவது ஓபிசி அந்த அதர் கேட்டகரி இருக்காங்களே, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இவங்களாம் ஒரு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஒரு 100 ப்ளஸ் இவங்க கேட்டகரி பொறுத்து ஒரு 100, அப்போ வந்து 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து அதை பற்றி வந்து சொல்லலை. ஆனால் ரெக்கமெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஃபீஸை பொறுத்தவரை ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ருபே, விசா, மாஸ்டர் கார்டு, ரேட், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, சலான் பே பண்ணி பே பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 16/11 அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து மெயினாக இது பண்ணியிருக்கணும். அதாவது கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள். மற்றபடி நீங்கள் முடிச்சிருக்கேன் அந்த எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.